ஒரு நாலேஜை வந்து நம்ம கொடுக்கறதுக்காக வந்து நம்ம வார வாரம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம். அஹ் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டெக்ஸ்னு ஒரு நிறுவனத்தில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறாரு. அது இல்லாமல் ஏஞ்சல் ஒன் புரோக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சேனல் பார்ட்னராக இருக்காரு. மிஸ்டர் கருப்பசாமி அவர்களை வந்து இந்த இடத்துல வந்து நான் வரவேற்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கைடன்ஸ் பண்ணி அவங்களும் அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட ஃபினான்ஷியல் அவேர்னஸும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கைட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா நம்ம கம்யூனிட்டிக்கு ஹாப்பி மணி இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டியை ஒரு மணி பற்றிய ஒரு கிளாரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டியை பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளோட வெல்த் கிளப் மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரசன்ட் வந்திருக்காரு. அவரை நம்ம வெல்த் கிளப் மெம்பர்ஸ் சார்பாக நான் வந்து வருக வருகனா வரவேற்கிறேன். தளத்தை வந்து திரு கருப்பசாமி அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறேன். சார் இருக்கீங்களா? சார் நீங்க பேசுறது கேட்கல. உங்க வீடியோ ஆடியோ வரல. கேட்கல சார். ஹலோ, ஆடிபிள்ங்களா? இப்ப கேக்குது சார் பாக்கா. இப்ப கேக்குதுங்களா? ஃபைன், ஃபைன். நன்றி நண்பரே, நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன காலை வணக்கம், இன்வைட் காலை பண்ண வணக்கம். வெல்த் கிளப்புக்கும். ஹலோ, ஆடிபிள்ங்களா? பக்கா பக்கா பக்கா. ஓகே, தேங்க்யூ, சார் ஆடியபிள். சார் தேங்க்யூ, தேங்க்யூ. என்னை இன்வைட் பண்ண வெல்த் கிளப் டீமுக்கும் நண்பர் சசிகுமாருக்கும் என் முதற்கண் நன்றி. நம்மளையெல்லாம் இந்த ஒரு காலை பொழுதுல இணைச்சிருக்கிற இந்த யூனிவர்ஸ்க்கு என்னோட முதல் நன்றி. ஸோ என்னை பற்றி ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறது தான் இதோட முழுமையான நோக்கமாக இருக்கு. ஸோ ஹாப்பி மணி, ஏன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி வெல்த் கிளப்னு ஒன்று வச்சுருக்கீங்க. மணி ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதில் குறிப்பாக இந்த ஹாப்பி மணிங்கிறது வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு விஷயம். சாதாரணமா நம்ம மணியை ஹேண்டில் பண்றதுக்கும் ஹாப்பி மணியை ஹேண்டில் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த வெல்த் கிளப்ல இருக்கிறங்காட்டி ஒரு பாஸ்ட் ஒரு 6 to 8 months இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ மணிங்கிறதே வந்து ஒரு எனர்ஜி தான். ஸோ அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு தூரம் நன்றி உணர்வோட நம்ம வந்து மணியை ஹேண்டில் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ஹாப்பி மணி இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். நான் பேசிக்கா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண தான் வந்தேன். நான் ஒரு கிளாஸ் எடுக்க வரல. ஸோ பேசிக்கா ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் கம்ப்ரமைசஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ ஷேர் மார்க்கெட்ல மெயினா ரெண்டுன்னா இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்ட் திங் வந்து செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்ல உங்களுக்கு எல்லா கம்பெனிஸோட ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனம் வந்து தன்னோட பங்குகளை வந்து பொதுமக்களுக்கு கொடுத்து அது மூலியமா நிதி திரட்டி அவங்களோட கம்பெனியை நடத்துறதுக்கு பேர் தான் ஐபிஓ. அது மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் நீங்க அவேர்னஸ் இருந்திருக்கும். செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது என்எஸ்சி பிஎஸ்சியில அந்த கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த பங்குகளை வந்து நம்ம திருப்பி வாங்கி வித்து நம்ம அதுல லாபம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்ல இருக்கும். ஸோ பேசிக்கா நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தெரியுங்கிறத விட என்ன தெரியாதுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா பாத்துட்டீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல நம்மளுக்கு என்ன வராதுங்கிறதுல நம்ம ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணுங்கிறது தான் என்னோட பேசிக் திங்கா இருக்கும்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்ல மாடரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்ல வந்து நம்ம அக்ரெசிவ் இன்வெஸ்டராங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ பேசிக்கா பார்த்துட்டீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா, நீங்க வந்து ஈக்விட்டி, டெப்ட் ஐம் ஆடிபிள்ங்களா? Audible. ஹலோ, ஐம் ஆடிபிள்? பக்கா சார், பக்கா பக்கா. Audible, நல்லா audible. கேக்குது. தேங்க்யூ. ஸோ பேசிக்கா இந்த 3 விஷயம் இருக்கு. நம்ம வந்து கன்சர்வேட்டிவா, மாடரேட்டிவா, இல்ல வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்டராங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணிக்கணும். அது எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்னாலே எல்லாருமே வந்து ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. பட் அது வந்து அந்த ரிஸ்க் ரிட்டர்ன் ரேஷியோ வந்து நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். எப்படி அப்படின்னா, நம்ம இதை வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் மூலியமா நம்ம பண்ணும்போது, அது நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுவாங்க அவங்க. ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறது இதுல பிரைமரியா இருக்கணும். ஸோ பேசிக்கா நம்மளுக்கு வந்து கோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்ம இம்மிடியட்டா ஷார்ட் டேர்ம்ங்கிறத நான் ஒரு 3 to 7 இயர்ஸா சொல்றேன். ஸோ 3 to 7 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3 to 7 இயர்ஸ்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், மெயினா ஒரு வீடுங்கிறது நம்மளுக்கு ஒரு கான்செப்டா இருக்கும் இல்லைங்களா? ஒரு கார் வாங்குறது ஒரு கான்செப்டா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன வந்து கார்பஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். லாங் டேர்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானும், சைல்டு எஜுகேஷன் அண்ட் சைல்டு மேரேஜுங்கிறது வந்து குழந்தைகளோட மேரேஜுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லாங் டேர்மா இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு 15 to 20 இயர்ஸ் இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு 2 விஷயமா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்னன்னா, உங்களுக்கு வந்து டைரக்டா நீங்க ஷேர் மார்க்கெட் இருக்கணும், அண்ட் டைரக்டா நீங்க வந்து ஷேர்ஸ்ல எடுக்கிறதும், அதே மாதிரி டைரக்டா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்க டைரக்டா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இல்லாம நம்ம டைரக்டா பண்ணும்போது நிறைய ரிஸ்க் இருக்கும். அதே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். என்ன ரீசன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு எஸ்ஐபிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம மந்த் அண்ட் மந்த் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வேரியஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கு, டெப்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு, அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க வந்து மேஜரா வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல நம்ம வந்து பண்ணலாம். ஐம் ஆடிபிள்? ஓகே. ஸோ இந்த ஹாப்பி மணிங்கிறது நம்மளுக்கு எந்த விதத்துல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, மேஜரா வந்து உங்களுக்கு என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இப்போ நீங்க ஒரு மாசம் வந்து ஒரு 10,000 rupees நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வைங்களேன். ஒரு 10 இயர்ஸுங்கும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 15 lakhs வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ நம்மளோட கோல் வந்து என்ன, நம்ம வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ ஷார்ட் டேர்ம்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு கார், அப்போ ஒரு கார்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10 lakhs லோன் எடுக்கிறேன்னு வைங்களேன். நீங்க அதுக்கு இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணுவீங்க? 10 lakhsங்கும் போது மாசம் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் லோன்ல. ஸோ அந்த 10,000 ரூபாயில வந்து நீங்க ஒரு 10% வந்து மாசம் எஸ்ஐபி போட்டீங்கன்னா, அதாவது 1000 rupees 10 இயர்ஸ்க்கு போட்டீங்கன்னா, நீங்க அந்த பேங்க்கு பே பண்ணக்கூடிய லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட எஸ்ஐபி வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ நீங்க ஒரு ஹோம் லோன் போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ இது நான் ஒரு ஸ்லைடு போடாதங்காட்டி இது ஒரு இன்டராக்டிவ் செஷனா வச்சுக்கலான்னு பாக்குறேன். ஸோ இப்போ யாராச்சும் எங்கூட கோஆர்டினேட் பண்ண முடியுமா? இப்போ நீங்க வந்து ஒரு ஹோம் லோன் யாரையாச்சும் எடுத்திருக்கீங்களா ஒரு 15 இயர்ஸ்? எடுத்திருக்கேன் சார். எடுத்திருக்கேன் சார். என்ன இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கீங்க சார்? மந்த்லி 16,000 சார். 16,000. எஸ். ஸோ ஃபார் 20 இயர்ஸுங்களா 15 இயர்ஸுங்களா சார்?
20 இயர்ஸ் சார். ஆல்ரெடி நான் 14 லேக்ஸ் எடுத்தேன். சரிங்க. இப்போ அவுட்ஸ்டாண்டிங் வந்து 4,30,000. சரிங்க சார். இப்ப சார் வந்து சார் குட் நேம் சார் ராஜபிரபு. ராஜபிரபு சார். ராஜபிரபு சார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 லேக்ஸ் வந்து ஹோம் லோன் எடுத்திருக்காருன்னு வைங்களேன். 15 சார். ஓகே, இல்ல 50 லேக்ஸ்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள்ங்க. 50 லேக்ஸ் வச்சுக்கலாம், ரவுண்ட் ஃபிகரா இருக்கட்டும்ங்க. ஸோ நீங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.5 வைங்களேன். நீங்க ஆல்மோஸ்ட் Present வந்து 9.2 சார். 9.2. ஓகேங்க. Yes. 9.2னா நீங்க ஆல்மோஸ்ட் வந்து 43 to 44 லேக்ஸ் வந்து நீங்க பே பண்ணுவீங்க எஸ் பெர் மந்த். ஸோ டோட்டலா நீங்க வந்து ஒரு 20 இயர்ஸ் 10 இயர் முடியும் போது நீங்க ஆல்மோஸ்ட் 1 crore 10 lakhs பக்கம் நீங்க பே பண்ணிருப்பீங்க. எஸ் சார். ஸோ 50 lakhsனா நீங்க வந்து ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் 20 இயர்ஸுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 50 lakhs பே பண்ணிருப்பீங்க. எஸ் ஸோ இதுல வந்து என்ன ஹேக் அப்படின்னா, நீங்க ஒரு தேர்ட் இயர் ஆர் ஃபோர்த் இயர்ல இருந்து ஒரு இயர்லி ஒரு 1 lakh பே பண்றீங்கன்னு வைங்களேன். ப்ரீ பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்த் இயர் ஒரு 1 lakh, ஃபிஃப்த் இயர் 1 lakh, சிக்ஸ்த் இயர் 1 lakh, இந்த 3 இயர்ஸ் வந்து 1 lakh பே பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட டென்யூர் பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ்ங்கிறது 18 இயர்ஸ் ஆகுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 24 months வந்து நீங்க 43,000 சேவ் பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் அரௌண்ட் 7 to 8 lakhs வந்து உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். எஸ் சார். இது வந்து ப்ரீபேமெண்ட் கேஷ், ப்ரீபேமெண்ட் கேஸ். இதுவே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஹலோ சொல்லுங்க சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் அண்ட் சிக்ஸ்த் இயர் நீங்க ஈச் 1 lakh பே பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு 16 lakhs பக்கம் சேவ் பண்ணிருப்பீங்க வித் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. கிளியருங்களா? எஸ் சார். நீங்க சேம் இப்போ ப்ரீபேமெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், சிக்ஸ்த் இயர் மட்டும் ஒரு 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டென்யூர் முடியும் போது 20 இயர்ஸ் முடியும் போது பாத்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 16 lakhs வந்து நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. இது கேஸ் 1ங்க. இதுவே வந்து நீங்க ஒரு இஎம்ஐ 43,000ங்கிறத ஒரு 10,000 வந்து இயர் ஆன் இயர் ஆட் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் உங்களோட டென்யூர் பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ் இருக்கு. நீங்க ரவுண்ட் அபவுட் வந்து 35 lakhs வந்து நீங்க சேவ் பண்ணலாம். அதே நீங்க இஎம்ஐ 10,000 வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதுவா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 10,000 ஃபார் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் பிளான் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் இப்போ 13 to 15% வருது. பட் 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து 95 lakhs வந்து உங்களுக்கு வந்து அதுல இருந்து வரும் ரிட்டர்ன்ஸ். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட் பார்ட்டு 20 இயர்ஸ் ஹோம் லோன் 50 lakhs எடுத்திருக்கீங்க, ஆல்மோஸ்ட் 51 lakhs வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. பட் அதே அந்த 10,000 எஸ்ஐபி ஃபார் 20 இயர்ஸ் நம்ம 12% ரிட்டர்ன்ஸ்ல போட்டோம்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 91 lakhs பிளஸ் வரும் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதுல வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் பார்ட் 50 lakhs போக பேலன்ஸ் 40 lakhs வந்து நம்மளுக்கு கார்பஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ லோன் வச்சிருக்கிறவங்க டெஃபினட்டா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா ஹாப்பி மணில வந்து பேசிக்கா மெயின் திங் வந்து காம்பவுண்டிங் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் யார் வந்து லோன் கேட்டு வர்றாங்களோ, ஐ மீன் கார் லோன், ஸோ அவர் வந்து அது வந்து ஒரு பெரிய புரட்சியே பண்ணாரு. எப்படின்னா உங்களுக்கு பேங்க்குக்கு வெளியே, எனக்கு தெரிஞ்சு பேங்க்குக்கு வெளியே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணி சாமியானா போட்டு கார் டீலர்ஸ் அணுகி அங்க வந்து ஸ்டால் போட்டு என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் கார் கிடைக்கணும் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ரொமோட் பண்ணாரு அவங்க வர கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ ஸ்டால் போட்டு அங்க என்கொயரிஸ் வர்றது, அவர் வந்து ஒரு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல, பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அவர் வந்து கார் பண்ணி கொடுத்தாரு, கார் லோன் வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. நிறைய கஸ்டமர்ஸ் அதுல பெனிஃபிட் ஆனாங்க.
அதை தாண்டி அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என்ன கார் லோனோ என்ன வந்து இஎம்ஐயோ அதுக்கு 10% மினிமம் வந்து கம்பல்சரியா எஸ்ஐபி போடணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவுறுத்தினாரு. இவரோட ஈஸா இவர் வந்து அப்ரோச் இருக்கிறாங்காட்டி அவங்க அதை ட்ரஸ்ட் பண்ணாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எஸ்ஐபி போட்டாங்க. என்ன காரோட இஎம்ஐயோ அதுக்கு வந்து 10% வந்து கம்பல்சரியா பண்ணாரு. அதுக்கு வந்து ஏன்னா அவங்க பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு சர்டன் டார்கெட்ஸ் இருக்கு, ஸோ அதனால அவர் பண்ணாரு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 இயர்ஸ் வந்து அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது அதோட ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அந்த காரை வந்து எப்படி காருக்கு வந்து உங்களுக்கு இயர் ஆன் இயர் டிப்ரிசியேஷன்ஸ் இருக்கும், அதை தாண்டி என்ன இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ணாங்களோ அது எல்லாமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்துருச்சு. இது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க வந்து இதை கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க ஜஸ்ட் ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர்னு நீங்க ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அதுல என்ன மந்த்லி நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்னு வரும். இதுல நிறைய பேர்த்துக்கு அது அவேர்னஸ் இருக்கும், பட் ஸ்டில் இல்லாதவங்களுக்காக நான் இதை ஷேர் பண்றேன். ஸோ என்ன நம்ம வந்து இஎம்ஐ பே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதில் மந்த் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத நீங்கள் போட்டுட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒரு காலம் இருக்கும், அதில் வந்து அப்ராக்சிமேட்டாக 12% வைங்க. அப்புறம் என்ன எவ்வளோ இயர்ஸுங்கிறது போட்டிங்கன்னா டோட்டலாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரிட்டர்ன்ஸுங்கிறது அதில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பேக் டு அந்த லோன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே காரை வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ரேட்டுக்கு கிடைச்சது உங்களுக்கு. ஸோ அந்த நண்பர் வேற யாரும் இல்லை, மிஸ்டர் சசிகுமார் தான். அவர் ஸ்டேட் பேங்க்ல இருக்கிற டென்யூர்ல அந்த டைம்ல இந்த ஒரு அவருக்கே தெரியாம இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லதை பண்ணாரு. ஏன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருங்கிறது அந்த மார்க்கெட்ல 2012-13 வந்து அப்பெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு பெரிய அவேர்னஸ் இல்லை. அப்பவே பாத்தீங்கன்னா அவர் நண்பர் சசிகுமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ஒரு பிசினஸ் பண்றாரோ அதை வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயா பண்ணாரு. எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம பண்ணாரு. ஏன்னா அதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வருங்கிறது வந்து அவருக்கே தெரியாது. பட் அவர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கார் லோன் எடுத்த வந்து நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆனாங்க. இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி தான் ஆக்சுவலி. அந்த டைம்ல வந்து இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆஃப்டர் 6-7 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு மேக்சிமம் எல்லாத்துக்குமே கண்டினியூ பண்ண எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார்பஸா இருந்துச்சு. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் ஹாப்பி மணி நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு மெயின் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங்கை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சின்ன சின்னதாக நம்ம பெருசாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட மித்தா இருக்கு. ஸோ த டே ஒன்ல நம்ம ஒரு 1000 rupeesலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் மூவ் ஆகும்போது அது ஒரு பெரிய காம்பவுண்டிங்காக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு எது தெரியாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணுங்கிறத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன ரீசன்னா நிறைய வந்து வி நோ வாட் வி டோன்ட் நோ அப்படிங்கிறதுல நம்ம ஜீரோவாக இருக்கோம். நம்மளுக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கிளாரிட்டியா இருந்துட்டோம்னா லைஃப்ல ஃபினான்ஷியல்லையும் சரி, நம்மளோட அஃபிஷியல் லைஃப்லையும் சரி, இல்லை ஃபேமிலி லைஃப்லையும் சரி, நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி வராது. வளர்ச்சி வருதோ இல்லையோ நம்மளுக்கு ஒரு வீழ்ச்சி வராது. ஒரு சின்ன அது எக்ஸாம்பிள் சொல்லணும். அப்படி இது வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியாதுங்கிறதுல நம்ம வந்து தெளிவா இருக்கணுங்கிறதுல நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதுல நான் என்ன மெயினா குறிப்பிடுறேன் அப்படின்னா, இப்போ நடிகர் ரஜினிகாந்த் இருக்காரு. நான் ஒரு ஃபேன் பாயா பேசுறேன், நீங்க வந்து அது ஒரு ஜென்ரலா புரிஞ்சுக்கங்க. என்னன்னா ஒரு 40-45 வருஷம் ஒரு கெரியர்ல உச்சத்துல இருக்காரு அவர். நீங்க வேற எந்த ஒரு ஆளுமையுமே ஒரு 40-45 இயர்ஸ்ல உச்சத்துல இருந்ததில்லை. நீங்க இந்த திரையுலகத்துலன்னு பாத்துட்டீங்கன்னா ரஜினிகாந்த், திரு கமலஹாசன், அப்புறம் கவிஞர் வைரமுத்து. எனக்கு தெரிஞ்சு இவங்க வைரமுத்துனா 35-40 இயர்ஸா வந்து அவங்க அந்த பீக்லயே இருக்காங்க. ஸோ நடிகர் ரஜினிகாந்த் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சக்சஸ்க்கு மெயின் ரீசன் என்னன்னா அவருக்கு என்ன வராதுங்கிறதுல அவர் தெளிவா இருக்கிறாரு. ஸோ இந்த 40-45 இயர்ஸ்ல அவர் பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில்லை. ஹீ நோஸ் ஹீ இஸ் நாட் அ கமலஹாசன்.
he knows he is not a Vikram, he knows he is not a Vijaykanth. அவருக்கு என்ன வராதுங்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப ஆளுமையா தெளிவா இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவர் வந்து உச்சத்துலதான் இருக்காரு. ஏன்னா ஃபேன் பாயா இல்லாம எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். என்னன்னா ஒரு மனுஷன் ஒரு கெரியர்ல இவ்வளவு உச்சத்துல ஒரு 40-45 வருஷம் இருக்க முடியும்னா அதுக்கு எவ்வளவு ஒரு ஆளுமை தேவைப்படுது. தனக்கு என்ன வருங்கிறதுல என்ன கிளாரிட்டி இருக்கு, தனக்கு என்ன வராதுங்கிறதுல எவ்வளவு பெரிய கிளாரிட்டி இருக்கு. ஸோ அதனால நான் இது எதுக்கு சொல்ல வர விரும்புறேன்னா, நிறைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. ஸோ அதுல எதுவுமே நம்ம வந்து ட்ராப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மெயினா இதை பத்தி உங்களுக்கு நான் பேசினேன். என்ன மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வராதுங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்ட் மூலியமாவோ இல்ல நம்மளோட ஓன் அனலைசிஸ் மூலியமாவோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இந்த ரிட்டர்ன்ஸ் வருது, அந்த ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறதுல நம்ம வந்து அந்த மாயில நம்ம அந்த மித்ல நம்ம வந்து மாட்டிக்க கூடாது. ஸோ இப்ப இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்கேம்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு கார்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டில உங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18-25% வருங்க ஆனுவலி. இதுதான் உங்களுக்கு பெரிய ஹெச்என்ஐஸ்ல இருந்து பெரிய கார்பரேட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸுங்க. டைரக்ட் மார்க்கெட்ல ஈக்விட்டிஸ்ல 18-25% வரைக்கும் வருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 15% இருக்குங்க ரிட்டர்ன்ஸ். ஸோ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே பிலோ 5 இயர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இல்ல பிலோ 5 இயர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுவீங்கன்னா அது டெஃபினட்டா லாஸ் தாங்க. ஸோ மோர் தென் 5 இயர்ஸ் நீங்க எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னாலும் ஆன் அன் ஆவரேஜா உங்களுக்கு 15% சிஏஜிஆர் வரும். டைரக்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 18ல இருந்து 25% வரும். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா இப்போ மந்த்லி 10-15% கொடுக்குற மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை அவாய்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்ல தான் எதுவா இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணுங்க. இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுல 95% உங்களுக்கு ஸ்கேம் தான் இருக்கு. ஸோ இயர்லி 18-25% வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல நம்ம மந்த்லி 10-15% வரும்னு சொல்றாங்கன்னா அங்கேயே வந்து சம்திங் இஸ் குக்கிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணுங்க. இதுல வந்து நம்ம எங்க ட்ராப் ஆகும் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயே எனக்கு தெரிஞ்சு கடந்த 5 வருஷத்துல 20 கம்பெனிஸ் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. யூ ஓன்ட் பிலீவுங்க, இதுல பூரா வந்து ஹைலி எஜுகேட்டட் பர்சன்ஸ் தான் இதுல வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல மெயின் ட்ராப் என்னன்னா, நான் வந்து மெயினா வந்து நான் ஸ்லைடு போட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுல எனக்கு முனைப்பு இல்லைங்க. காரணம் என்னன்னா, இதுல இந்த இந்த கம்யூனிட்டியில ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 100 மெம்பர்ஸ் இருக்கீங்க. வெரி ஹாப்பி. 100 மெம்பர்ஸ்ல நிறைய பேர்த்துக்கு ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ஸ்லைடு தேவைப்படாது. நிறைய பேர்த்துக்கு ஷேர் மார்க்கெட் தெரியாம இருக்கும், அவங்களுக்கு ஸ்லைடு போட்டும் பிரயோஜனம் இல்லைங்க. இதுல வந்து நம்ம மெயினா இந்த ஒரு 1 ஹவர்ல வந்து நம்மளுக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங்கா இருக்கணுங்கிறது தான் என்னோட மெயின் கான்செப்டா இருந்துச்சு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேமை பத்தி வருவோம். இதுல என்னன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 20 ஸ்கேம்ஸ் நடந்துச்சுங்க. என்ன மாதிரி ஸ்கேம்னா, நீங்க வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் 1500 rupees உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். எப்படிங்க? 1500 rupees உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். வாரத்துக்கு 5 நாளுங்க மார்க்கெட் இருக்கிறது. ஸோ 7500 rupees பர் மந்த்துங்க, சரி பர் வீக். ஸோ இன்டூ 4 ஆல்மோஸ்ட் 30,000 வந்து உங்களுக்கு மந்த் ரிட்டர்ன்ஸ் வருங்க. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15 மாசம் இதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம 1 மாசம் 2 மாசம் இல்ல 15 மாசம் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 450 crores வந்து இது ஒரு ஸ்கேமுங்க. இது பண்ணது பாத்தீங்கன்னா பெரிய நாலேஜபிள் பர்சன்லாம் இல்லைங்க, ஷேர் மார்க்கெட்ல ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணவர்.
அவருமே பாத்தீங்கன்னா இது ரிட்டர்ன்ஸ் வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல போட்டு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அவருமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இதை சர்வீஸா தான் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம கிளைண்ட்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். ஓவர் த பீரியட் என்ன ஆச்சுனாங்க, ஒரு 100 crores கலெக்ட் ஆயிருச்சுங்க. ஸோ 100 crores கலெக்ட் ஆச்சுங்காட்டி அவர்னால அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. இப்ப நானே ஆல்மோஸ்ட் 19 years மார்க்கெட்ல இருக்கேங்க. என்னால ஒரு ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்றதுக்கும் 10 crore போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் எமோஷனலா. இப்போ ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ற இடத்துல நான் எடுக்கக்கூடிய குவான்டிட்டி என்னால வந்து 10 crores வந்து இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல ஹேண்டில் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, இதுல ஷேர் மார்க்கெட்ல மெயினா வந்து லாஸ் பண்ணக்கூடிய விஷயமே வந்து அந்த எமோஷனல் விஷயம் தான். சின்ன லாஸ் வந்து நம்மளால பேர் பண்ண முடியும். பெரிய லாஸ் வந்து நம்ம ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. நம்ம டெசிஷன் வந்து ஃபேட் ஆகும். ஸோ பேக் டு ஸ்கேம். இது ஒரு ஸ்கேமுங்களா. ரெண்டாவது என்ன ஸ்கேம்னா, மார்க்கெட்ல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ்க்கே வந்து கால் வருதுங்க. என்ன மாதிரினா, நீங்க ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, மார்க்கெட்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எங்கனால டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ஷேர்ஸும் வாங்கி தர முடியும். எப்படிங்க டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல? ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளவு பேர் டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேன் ஐ கெஸ்ங்க? நீங்க எஸ்ன்னு போட முடியுமா? எவ்வளவு பேருன்ட்டு அப்ராக்சிமேட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க? ஃபைன், ஒரு டீசென்டான க்ரௌடு டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல என்னன்னா 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கனால அந்த ஸ்டாக்கை வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்கி கொடுக்க முடியும்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிலையன்ஸ் வந்து 1200ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து அதை வந்து 1150க்கு இன்னைக்கு நாங்கள் உங்க ஒரு 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 எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் பை பண்ணி கொடுத்துருவோம். நாளைக்கு மார்னிங் வந்து அது ஒரு 2 to 3% போகும். அதை நீங்க எக்ஸிட் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுல எனக்கு தெரிஞ்ச பெரிய கிளைண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கேம்ல. ஸோ எப்படி வந்து அவங்கள வந்து ட்ராப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தனியா ஒரு லாகின் ஐடி கொடுத்துட்றாங்க. அது வந்து அந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் சாஃப்ட்வேர் மாதிரியே இருக்கு. ஸோ நீங்க 10 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் வந்து அதுக்கு உண்டான என்ன குவான்டிட்டியோ அது வந்து கிரெடிட் ஆயிருது. ஸோ அதை நீங்க செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இன்னைக்கு நீங்க செல் பண்ணக்கூடாது, ஒரு 2-3 daysல மேல போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை செல் பண்ணணும் அப்படின்னா நீங்க எகெயின் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இட்ஸ் ட்ரூங்க. கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 20 கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்கேம் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல சொல்றாங்க, பிட்காயின்ல இருக்கு. ஸோ என்னன்னா நிறைய ஜென்யூன் பிட்காயின் ட்ரேடர்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் இருக்காங்க. பட் என்னன்னா ஃபேக்கா வந்து மோர் தென் 10x டைம்ஸ்ல இருக்காங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா நார்மலா பண்ணி ஒரு 5 yearsல பிட்காயின்ல பெரிய லெவல்ல வந்து இன்வெஸ்டரா ஜெயிச்சவங்க கோயம்புத்தூர்லயே இருக்காங்க, வெல் நோன் பர்சன்ஸ் இருக்காங்க. ஆனா பிட்காயின் ஸ்கேம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. அதுல அப்படிதான் இப்ப நம்ம எப்படி வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து நம்ம ட்ரேட் பண்றோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிட்காயின்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, பே அவுட்டும் கொடுத்துட்றாங்க. பட் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணிசமான கார்பஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க வைண்ட் அப் ஆயிடுறாங்க. இப்போ ரீசெண்டா கோயம்புத்தூர்ல மட்டும் 110 crores வந்து ஒரு பிட்காயின் கம்பெனி வந்து இது பண்ணியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது மூலியமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன தெரியாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு பிட்காயினை பத்தி தெரியல, ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியல அப்படின்னா நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும்.
டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெப்யூட்டேட்டட் கன்சர்ன் இல்லைன்னா ஒரு கன்சல்டன்ட் மூலியமா பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ஸோ இது வந்து ஸ்கேம் ரிலேட்டடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்னு ஒன்று கான்செப்ட் இருக்கு. ஸோ அதில் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 to 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேசிக்காக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 15 to 20% வந்து இருக்கும். ஃபார் லாங் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டபுள் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு இருக்கு. ஸோ அது அது ரிலேட்டடாக நம்ம டீப் சர்ச் பண்ணோம்னா நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் பேசிக்காக பேசணும்னு விரும்பினது. ஸோ இப்போ வந்து டவுட் செஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இன்டராக்டிவ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் ரிலேட்டட் நீங்கள் என்ன கொரியர்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். 2 விஷயம் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா என்னோட கான்செப்ட் வந்துங்க, என்னோட விஷன் என்னன்னா ஆஸ்பயர் டு இன்ஸ்பயர் 1000 individuals to bring more happy money into their life in the form of financial protection, investment and wealth creation. ஸோ அதுதான் என்னோட மேஜர் விஷன் ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸா. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பார்ட்டிசிபென்ட் இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது 99 மெம்பர்ஸ்க்கு வந்து ஐ ஹவ் கிவன் சம்திங் அப்படிங்கும்போது என்னோட விஷனில் ஆல்மோஸ்ட் ஒரு 10% இன்னைக்கு அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் வெல்த் கப் அண்ட் மிஸ்டர் சசிகுமார். ஸோ நீங்கள் மார்க்கெட் ரிலேட்டட், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் என்ன குவரியாக இருந்தாலும் நீங்கள் இப்போ எங்கிட்ட கேட்கலாம். அண்ட் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எனி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக என்னை ரீச் பண்ணலாம். அதுக்கு 2 கண்டிஷன்ஸ் நான் சொல்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஐ வில் நாட் சார்ஜ் எனி திங்க இதுக்கு. ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸாக இருக்கும். செகண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸில் நீங்கள் என்ன பாயிண்ட் ஆஃப் டைமில் வேணாலும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இது எதுக்காகனா இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க, என்னோட விஷன் வந்து பூர்த்தி அடையும். சரிங்களா? இப்போ அது மார்க்கெட் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எனி டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். நான் திருப்பி சொல்றேங்க, ஆன் 2 கண்டிஷன்ஸ்ங்க, 2 கண்டிஷன்ஸ். என்னன்னா ஐ ஓன்ட் சார்ஜ் எனி திங். எங்களோட சர்வீஸ் சார்ஜஸ் எதுவும் இருக்காது. ஒன்று. செகண்ட் திங் வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து இது ரிலேட்டடாக எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்க ஒருத்தரா வந்து நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வினோத், நீங்க வந்து சார்ட்ட கொஸ்டின் கேளுங்க. சார் எனக்கு இந்த எஸ்ஐபில ஒரு டவுட் சார். இப்போ நான் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அது வந்து இசிஎஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா சரிங்க. பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இப்போ மார்க்கெட் டவுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இஎம்ஐ டேட் அன்னைக்கு மட்டுமே மார்க்கெட் அப் ஆகுது. அது என்ன ரீசன் சார்? அது எதனா மோனோபோலியா இல்ல அப்படிதான் இருக்குமா? இல்லைங்க, ஆக்சுவலி 5-10 இந்த டேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதுக்கு முந்தின நாள் இந்த நாள் பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கும். அந்த இஎம்ஐ எடுக்கிற நாள் மட்டும் அப் ஆகுது. ஏன் ரீசன்? அது என்ன ரீசன் சார்? இல்லைங்க பிரதர், அது மித்து தான். என்ன சொல்லுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல நான் வாங்கினா மட்டும் ஸ்டாக் இறங்குதும்பாங்க. இன்ஃபேக்ட் எங்களோட கிளைண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னைக்கெல்லாம் வாங்குறாரோ அன்னைக்கெல்லாம் வந்து மார்க்கெட் இறங்கும். அப்ப அவரு ஓப்பனா என்ன சொல்லுவாருன்னா, என்னால ஒரு 10 பேர் பெனிஃபிட் ஆகட்டும் அப்படிம்பாரு. ஸோ நான் வாங்குறேன், நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க, கீழே இறங்கும் வாங்கிக்கலாம் பாரு. இல்ல ஸோ சார், அது மித்துங்கிறது. ஆக்சுவலி நீங்க வாங்குற அன்னைக்கு இல்ல வாங்குறது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வாங்குறது எப்போ வேணாலும் வாங்கலாம். ஆனா இசிஎஸ்ன்றது பாத்தீங்கன்னா அது பிக்சட் ஆயிடுது இல்ல, 5 10 தான் வருது. அந்த டைம் அது எதாவது மோனோபோலி பண்ணி அதை மட்டும் ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இல்லைங்க. ஆக்சுவலா உங்களுக்கு இஎம்ஐ எஸ்ஐபியோட டேட் வந்து 1ல இருந்து
அதாங்க எஸ்ஐபி டேட் வந்து அதான் 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்குங்க. ஸோ அதனால அந்த டைம்ல வந்து மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணுவாங்கிறது வந்து அது ஆக்சுவலா மித்து தான், அப்படி இல்லைங்க. நீங்க எஸ்ஐபி பண்றதை விட நீங்க இப்போ ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாத்துக்கும் எஸ்ஐபி தான் தெரியும். அதுலயே வந்து எஸ்டபிள்யூபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை பத்தி தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், அதை பத்தி நீங்க ரிமைண்ட் பண்ணதுக்கு. எஸ்டபிள்யூபின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க, அது மித்துங்க ஆக்சுவலி. அது மித்து. ஸ்டே இன்வெஸ்டடுங்க. மினிமம் 5 years இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா யூல் கெட் பெட்டர் ரிட்டர்ன்ஸுங்க. அதை தாண்டி நீங்க வந்து இயர் ஆன் இயர் ஒரு 10% உங்களோட எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்க கார்பஸ் வந்து பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். லைக் நீங்க 1க்கும் 1 to the square 0.1 போட்டு பாத்தீங்கன்னா 2க்கு உள்ள டிஃபரன்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வருஷம் உங்க எஸ்ஐபில ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஓவர் த பீரியட் 5 yearsல வந்து உங்க ரிட்டர்ன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% அதிகமா இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லயே வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குங்க, எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நண்பர் வந்து அவர் ஹோம் லோன் வச்சிருந்தாரு இல்லைங்களா? நண்பருடைய நேம் ராஜபிரபு. இப்ப அவர் வந்து இப்ப அவருக்கு வந்து சடனா ஒரு கார்பஸ் வருதுங்க, அவர் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண போறாருன்னு வைங்களேன். அவர் அதை பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பார்ஷியல் பேமெண்ட் ஒரு 50 lakhsல ஒரு 20 lakhs வந்து அவர் வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு. ஸோ இந்த எஸ்டபிள்யூபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதுல என்னன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இப்போ நீங்க ஒரு 20 lakhs இருக்கு அப்படின்னா அந்த 20 lakhs மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மந்த் ஆன் மந்த் அவரோட இஎம்ஐ 43,000 வருது இஎம்ஐ. அந்த இஎம்ஐ வந்து வித்ட்ராயல் ஆப்ஷனா போட்டுட்டா அட் தி ரேட் ஆஃப் பர்சன்ட் வந்து உங்களுக்கு 12% போட்டா அது பாத்தீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு லோன் வந்து ரீபேமெண்ட் ஆயிட்டு இருக்கும், இன்னொரு சைடு அந்த 20 lakhs கார்பஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானுங்கிறது இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு பெரிய ட்ரெண்டா இருக்கு. இப்ப லாஸ்ட் ஒரு 5 yearsல அது பெருசா அவேர்னஸ் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானுங்கிறது இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். சார் ஒரு டவுட், இதுல ஒரு டவுட். இப்போ இந்த எஸ்டபிள்யூபி பண்ணும்போது பிஎல் எடுத்து பண்ணா ரிஸ்கா இல்ல அது சரியான 100% ரிஸ்க்குங்க. 100% ரிஸ்க்குங்க. என்ன ரீசன்னா நீங்க ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை எடுக்கவே கூடாதுங்க. இந்த ரூல் நம்பர் 1ங்க. அது வந்து உங்களுக்கு பழைய பாஸ்ட் ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஆனா ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து திருப்பியும் அதுல வந்து ஒரு பெரிய ரிஸ்க் வந்து ஒளிஞ்சிருக்குதுங்க. நம்மளுக்கு அட்ராக்டிவா தெரியும், பட் பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குங்க. நீங்க ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், நான் தான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, கன்சர்வேட்டிவ், மாடரேட் அண்ட் அக்ரெசிவ்னு. நீங்க வந்து கன்சர்வேட்டிவ் அண்ட் மாடரேட் தான் வந்து மார்க்கெட்ல ஜெயிச்சிருக்குங்க. அக்ரெசிவ் வந்து அது ஷார்ட் ரன் தாங்க, வானவில் மாதிரி தாங்க, ரொம்ப அழகா இருக்கும், பட் அது கொஞ்ச நேரம் தான். ஸோ அது அட்வைசபிள் இல்லைங்க சார். ஒரு பிஎல் போட்டு எஸ்டபிள்யூபி கொடுக்கறது வந்து அட்வைசபிள் இல்லைங்க, அட்வைசபிள் இல்லை. தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு டவுட் தான் சார், இந்த 20 lakh நீங்க எஸ்டபிள்யூபி போடலாம்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்க. ஸோ அப்ப என்னோட மைண்ட் செட்டுக்கு என்ன தோணும்னா, கடன் இருந்தா ஒரு மாதிரி மைண்ட் குடைச்சலாவே இருக்கும். அதுக்கு நான் கடன் அடைச்சிட்டு அந்த இஎம்ஐ கட்டுற அமௌண்ட்டை நான் எஸ்ஐபில போட்டா இட் வில் பி பெட்டர் ரிட்டர்னா இருக்குமான்றது மட்டும் டவுட் ஆகுது. டெஃபினட்டா அந்த ஹேக் டெஃபினட்டா பெட்டரா இருக்குங்க. பட் என்னன்னா நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்ங்கிறது இதுல ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்குதுங்க. நம்ம எஸ்ஐபி இடையில ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. ஸ்டார்ட் பண்ற 10 பேர்த்துலங்க 3 பேர் தான் வந்து எஸ்ஐபி கண்டினியூ பண்றாங்க, மீதி 7 பேர் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்றது இல்லைங்க. மார்க்கெட்ல வந்துங்க 95% வந்து லூசர்ஸ் தான் இருக்காங்க, 5% தான் வந்து வின்னர்ஸா இருக்காங்க. அதுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா நாலேஜ் கிடையாதுங்க. எனக்கு ஒரு டவுட் இப்ப இருக்கு. எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் லாஸ்ட் 4-5 years நான் போட்டுட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் என்னோட ரிட்டர்ன் வந்து 15% 16% இருந்தது. இன்னைக்கு ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 6% இருக்கு. எவ்வளவு பர்சன்ட்ங்க? சாரி, இன்னைக்கு 6% இருக்கு. 1 year பேக் பாத்தீங்கன்னா 15% இருந்தது. இப்ப 2-3 நாள் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இருக்கிறத எடுத்து கடன் அடைச்சிடலாமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் போயிட்டு இருக்கு. இல்லைங்க பிரதர், வெயிட் பண்ணுங்க. என்ன ரீசன் தாங்க, என்ன ரீசன் தாங்க, இந்த 6 months-ஆவே வந்து உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லைங்க. இப்ப வார் சினாரியோ போயிட்டு இருக்கு.
நான் ஆமா. இங்க நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹேக், முக்கியமான ஹேக் சொல்ல விரும்புறேங்க. என்னைக்கெல்லாம் மார்க்கெட்ல வந்து நெகட்டிவ் நியூஸ் வருது, எல்லாரும் மார்க்கெட்ல லாஸ்ன்னு சொல்றாங்களோ, அதுதான் ரைட் டைம்ங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. என்னைக்கெல்லாம் மார்க்கெட் ஹைல இருக்கோ, இது இன்னும் நல்லா போயிருன்னு சொல்றாங்களோ, அந்த டைம் வந்து நீங்க வந்து வித்ட்ராயல் பண்ணிரணுங்க. இந்த சசி ஷேர் சார் சொல்ற மாதிரி மார்க்கெட்டோட ரூலே மனசு சொல்லுங்க. இல்ல, சசி சார் சொல்ற மாதிரி மேல் மனசுக்கு தெரியுது, கீழ் மனசுக்கு தெரிய மாட்டேன்றது. அதனாலதான் நான் சொல்றேங்க. என்னன்னா, நீங்க ஒரு லோன் எடுத்து இப்ப நீங்க வந்து எஸ்டபிள்யூபி போடாம ஃபுல்லா அடைச்சிட்டு ஃப்ரீ எஸ்ஐபியா போடலாம்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? அந்த எஸ்ஐபி நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோங்க. இப்ப இந்த மாதிரி வார் சினாரியோலாம் வருதுங்க. இது ரைட் டைம் டு பைங்க. 2500 பாயிண்ட் இப்போ மார்க்கெட் இறங்கி இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் தாங்க. ஸோ பாஸ்ட் 14 இயர்ஸாவே வந்து க்ரூட் பெருசா ஏறல. அது வந்து மோடிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ங்க. இயற்கையா அவருக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு பாத்தீங்கன்னா க்ரூடு தாங்க. அவரு அந்த ஆமா, ரிஃபார்ம் பண்ணிருக்காரு, ஜிடிபி எல்லாம் வேணாலும் நம்ம பேசலாங்க. பட் க்ரூடுங்கிறது என்னன்னா, க்ரூடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட்டு, நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லைங்க. பட் சிலிண்டர், பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நேத்து வந்து ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ்ல வந்து நம்மளோட கண்டெய்ன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ்ங்க. பட் கண்டிப்பா. க்ரூடு வந்து எதனால வந்து க்ரூடு வந்து பெரிய நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ்னா, க்ரூடோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஆப்வியஸ்லி. லாஸ்ட் ஒரு 14 இயர்ஸா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் இல்லைங்க. க்ரூட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் வெரி வெரி லெஸ்ஸுங்க கம்பேர் டு பாஸ்ட் டெக்கேடு காங்கிரஸ் கவர்மெண்ட் பீரியட்ல இருந்ததுக்கு. இவருக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து பெரிய லெவல்ல இல்லைங்க. இந்த க்ரூடு வந்து கம்மியா இருந்தங்காட்டி. ஸோ இப்போ $110 வந்தங்காட்டி உங்களுக்கு வந்து இது கண்டினியூ ஆச்சுன்னா டெஃபினட்டா வந்து ஷேர் மார்க்கெட் இனிமே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க வந்து எஸ்டபிள்யூபி போட்டீங்கன்னா உங்க கமிட்மெண்ட் கரெக்டா இருக்கும். நீங்க கடனை அடைச்சிட்டு எஸ்ஐபி பிளான் பண்ணீங்கன்னா அது கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு 70-30 தான். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல உங்களுக்கு மேஜரா வந்து டிசிப்ளின் தான். அதுதான் டிசிப்ளின் தான் வந்து உங்களுக்கு அந்த 5% வின்னர்ஸ்க்கு உண்டான ரேஷியோ. ஓகே. அடுத்தது ரசாலு அவரு நீங்க உங்களோட வீட்டு ஓப்பன் பண்ணலாம். சார் வணக்கம் சார். இப்ப வணக்கம், சொல்லுங்க சார் தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. ஆக்சுவலா சார். ஆடிபிளா ஷேர் இல்லைங்க மார்க்கெட் சார், பத்தி சாரி. நமக்கு தெரியாது. இதை இப்ப நிறைய பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஹலோ. சரிங்க, கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. சார் அதான் சார், இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியோ இல்ல ஷேர் மார்க்கெட் பத்தியோ எனக்கு வந்து நாலேஜ் சுத்தமாவே இல்லை, ஜீரோ தான். நான் ஆனா சரிங்க, நிறைய சரிங்க. நிறைய சொல்லுவாங்க, கேட்டுட்டு இருக்கேனே தவிர இன்வெஸ்ட் பண்ணதில்ல, ஒரு அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணதில்லை. சரிங்க. ஆனா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஷேர் மார்க்கெட்லயோ நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு. இப்ப அதை நான் வந்து எப்படி பண்றதுன்னு என்ன எனக்கு தெரியல. ஏதாவது நீங்க கைட் பண்ண முடியுமா? உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, எப்படி நான் டெக்னிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க முடியுமா உங்களை? அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, தாராளமா நீங்க எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கால் பண்ணலாம், நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். இதுல என்னன்னா, நம்மளுக்கு இது சூட் ஆகுமா அப்படிங்கிறது சில சில ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அதுல நீங்க ரிவ்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து. ஏன்னா இப்ப ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம உங்களுக்கு சிட்டு, கோல்ட் லோனு அண்ட் ரியல் எஸ்டேட்ல பண்ணி பெரிய லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பெரிய லெவல்ல அவங்க வந்து கார்பஸ் வச்சிருக்காங்க. பட் ஷேர் மார்க்கெட்ல அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. அந்த மாதிரி பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது சூட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. இப்போ நீங்க எங்கிட்ட வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு வர்ற கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு சொல்லி கொடுக்குறோங்க. சொல்லி கொடுத்து அவங்கள 21 டேஸ் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ண வைக்கிறோம். அது பண்ணி அது அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கண்டினியூ பண்றாங்க. இல்லைன்னா நம்ம வந்து அதை அட்வைஸ் பண்றது இல்லைங்க. ஸோ நீங்க வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரிஸ்க் ரிட்டர்ன் ரேஷியோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்கை தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். சரிங்க சார். இப்ப ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் மந்த்லி ஒரு 10,000 ருபீஸ் போடலான்னு ஒரு எண்ணம் இருக்குங்க. அதுக்கு அது அப்ப ஸ்டார்ட் நீங்க அதை பண்ணலாமா வந்து அதுக்கு? இமீடியட்டா பண்ணிருங்க. நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட் இருக்கு இல்லைங்களா, நீங்க வந்து ஆமா.
கவர்மெண்ட் பேங்க் இருந்துச்சுன்னா நீங்க அங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அந்த அங்கேயே உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கைடு பண்ணிடுவாங்க. நீங்க அது இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்னா நீங்க இம்மீடியட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேங்க்லயே பண்றது அது பெஸ்ட்டுங்கிறீங்க. பெஸ்ட்டுங்க. ஏன்னா அங்க ஒரு கனெக்ட் இருக்கும் உங்களுக்கு. அங்கேயே பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் செந்தில், உங்களோட கேள்வி கேட்கலாம். சார் செந்தில்குமார். சார் மியூட் ஆயிருக்குங்க சார் உங்களுக்கு. செந்தில் சார் அன்மியூட் பண்ணுங்க சார். ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சரி, எஸ்ஐபியில் பேங்க்ல அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க சார். நம்ம எஸ்ஐபியில் ஆரம்பிச்சோம்னா அது எத்தனை வருஷத்துல அது எடுக்கலாம் சார்? சார் மினிமம் எஸ்ஐபிங்கிறது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க per month அப்படின்னா இயர்லி 60,000 ஆச்சு. மினிமம் 5 இயர்ஸ் வச்சிருந்தீங்க. மினிமம் 5 இயர்ஸ் நம்ம பண்ணணுங்க சார். அப்படியா சார்? நீங்க எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுல எதுலயுமே லாக்இன் பீரியட் இருக்காது. பட் நீங்க ஒரு 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா தான் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் வருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் 5 இயர்ஸ் நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னவங்க யாருக்குமே லாஸ் இல்லைங்க. ஓகே சார். இல்ல சார், இப்ப எனக்கு கொஞ்சம் இஎம்ஐல லோன் போயிட்டு இருக்கு. எஸ்ஐபியில் சேவிங்ஸ் மாதிரி பண்ணிட்டு அதுல இது பண்ணலாமா சார்? கடன் அடைக்க முடியுமா சார்? தாராளமா பண்ணலாங்க சார், தாராளமா. உங்களோட இஎம்ஐ என்ன இருக்கோ அதுல மினிமம் 10% எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட லோன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 0 இன்ட்ரெஸ்ட் லோன்ங்கிற மாதிரி நம்ம பண்ண முடியுங்க. 0 இன்ட்ரெஸ்ட் லோன் மாதிரி. சரி சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது சசி கல்யாண், நீங்க கையை ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க ஓபன் பண்ணி பேசலாம். சசி கல்யாண் இருக்கீங்களா? இருக்கேன் சார். சார் குட் மார்னிங் சார். இப்போ வந்து நான் வந்து நிப்பான் சில்வர்ல இது பண்ணிருக்கேன். மேடம் ஆடியபிளா இல்ல, கொஞ்சம் லிட்டில் பிட் லவுடர் மேம். கேக்குதா சார்? இப்ப கேக்குதுங்க மேம். சார் நான் ஏஞ்சல் புரோக்கர்ல தான் வந்து நிப்பான் சில்வர்ல ETF போட்டிருக்கேன். 500 வீக்லி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனக்கு அது ஓகே தான். பட் இன்னும் வந்து வேற இதுல பண்ணா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பேங்க்ல நான் பண்ணேன். இது வந்து ஏஞ்சல் புரோக்கர்ல இருக்கேன். இதுல இல்ல மேடம், நான் வந்து புரோக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. நான் பேங்க்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா உங்களுக்கு அங்க ஒரு கனெக்ட் இருக்கும், அவங்களுக்கு எஸ்ஐபி டார்கெட் இருக்கும். ஸோ அது சாட்டிஸ்ஃபைங் ஆகுறங்காட்டி தான் பேங்க் சொன்னேன். நிறைய உங்களுக்கு வந்து பிரைவேட் புரோக்கிங் இருக்காங்க, அதுல பண்றது தப்பு இல்லைங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து நீங்க பிரைவேட்ல பண்ணும்போது, புரோக்கிங்ல பண்ணும்போது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க ஆப். ஸோ அது பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க சொன்னது வந்து சில்வர் ETF பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? ஆமா சார். ஸோ பெருசா பண்ணல, ஒரு மந்த்லி 500 தான். இப்பதான் சும்மா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது வந்து 38% போட்டு முடியுது. சரி ஓகே பண்ணலாமேன்னு பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு 38% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு போட்டேன். ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது 500 தான் அது லாஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு இது வந்து எடுக்க முடியாது, 25 இயர்ஸ்க்கு போட்டதா. ஸோ பார்ப்போம், என்னவா இருந்தாலும் பார்க்கறதுக்காவது இது வச்சுப்போம்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தது. நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க மேடம்? இஃப் ஐ அம் நாட் ராங், சில்வர் ETF இல்லைங்களா? ஆமா சார், நிப்பான் சில்வர் ETFன்னு சொன்னாங்க. சொல்லுங்க. அதுதான் சார். இப்ப வந்து என்னன்னா ஒரு லாஸ்ட் ஒரு இந்த வாருக்கு முன்னாடி பார்த்தா 653 இருந்தது சார். ஓ பரவாயில்லையே, ஒரு மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள 143 அதிகமா இருக்கேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு வாரால என்னாச்சுன்னா அப்படியே 100 கம்மி ஆகுது. எனக்கு என்னன்னா இது போக போக கம்மி ஆகுமா இல்ல மேம், நான் எனக்கு புரிஞ்சிருச்சுங்க மேம். நான் வந்து இதை அட்ரஸ் பண்றேங்க. என்னன்னாங்க மேம், இப்போ நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா சில்வருங்க 100 rupeesல இருந்து 400 rupees போச்சுங்க வித்தின் 6 to 7 months ஸ்பேன் ஆஃப் டைம். இதுல வந்து ஸ்கேம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. பட் என்னன்னா
இவ்வளவு நாள் இருந்த சில்வருக்கும் இப்ப இருக்கிற சில்வருக்கும் டிமாண்ட் ஜாஸ்திங்க. ஸோ கோல்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு லைஃப் ஹைல இருக்கு. என்ன ரீசன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தாங்க. ஃபர்ஸ்ட் உக்ரைன் வார் வந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கங்க ஹமாஸ் பிரச்சனை இருந்துச்சு, இப்போ ஈரான் பிரச்சனை இருக்கு. ஸோ இதுதான் ரீசனுங்க கோல்டு வந்து ஸ்பைக் ஆகிறதுக்கு. பட் சில்வர் ஆக்சுவலா ஸ்பைக் ஆகிறதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குங்க சில்வருக்கு. ஸோ பிசிக்கலாவே சில்வருக்கு வந்து நெக்ஸ்ட் டெக்கேடுக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு. எதுலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோலார் பேனல், இவி, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் இருந்ததை விட 3x அதிகமா இருக்குங்க. பட் இந்த பிரைஸ் பிளக்சுவேஷன் பாத்தீங்கன்னா 100 ருபீஸ்ல இருந்த சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் 400 ருபீஸ் போச்சுங்க பர் கிராம். ஸோ இந்த ரேலியில நீங்க வந்து ட்ராப் ஆயிருந்தீங்கன்னா, ஹைட்ல எங்காச்சும் வாங்கினீங்கன்னா, இப்ப மேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சில்வர் ETF நீங்க வந்து SIP ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ரேட் இருக்குங்க? 250 260 ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் லோவா இருக்குங்க. ஸோ சம்படி ஹூ இஸ் வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் சில்வர்னா பெட்டர் இன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். அது நீங்க பயப்பட வேண்டியது இல்லைங்க மேடம். இது இந்த பிளக்சுவேஷன்ஸ் வந்து டெம்பரவரி தான். நீங்க ஸ்டே இன்வெஸ்டர். இப்போ நீங்க SIP மாதிரி போயிட்டு இருக்கா உங்களுக்கு, இல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா? இல்ல SIP மாதிரி தான் போட்டிருக்கேன். SIP மாதிரினா நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம். இயர் ஆன் இயர் உங்களால இது ஒரு 20 to 30% இந்த SIP அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா நீங்க தாராளமா பண்ணலாம். கோல்டு அண்ட் சில்வர் அது 10% எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா இல்லைங்க, இப்ப நீங்க வந்து 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 1200 போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுல பண்ண முடியுமா சார்? ஆப்ஷன் இருக்கா? தாராளமா பண்ணலாங்க. நீங்க உங்களுக்கு அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பா அப்படிங்க. ஓகே சார். அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க அதே ETF-ல நீங்க வந்து அகைன் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். எனக்கு இதுல SIP இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே சார். இப்போ இன்ட்ராடே பண்ணும்போது பயங்கரமா லாஸ் வருது. ஏன் இப்படி வருது மேடம்? இன்ட்ராடே வந்து அட்வைசபிளே இல்லைங்க. இன்ட்ராடே ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ராடே நீங்க பண்றீங்கன்னா யூ மஸ்ட் பி அ ப்ரொஃபஷன். லைக் உங்களோட ப்ரொஃபஷன் வந்து ட்ரேடிங்கா இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும். இல்ல எனக்கு வந்து டைம் இருக்கு, மார்னிங் 9ல இருந்து 3:30 வரைக்கும் ஒரு சர்டன் டைம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இந்த 10:30 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. 10:30க்கு வந்து பை பண்ணிட்டு ஒரு 1 hourல செல் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணலாம். நம்ம இன்னொரு ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு டே ட்ரேடிங் பண்ணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 200% வந்து அவங்க லூசரா தான் இருப்பாங்க. ஓகே. இப்போ பேப்பர் ட்ரேடிங் சொன்னீங்களே சார், அது நீங்க கத்துறீங்களா? ஓகே, உங்க கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் எண்ட் ஆஃப் தி செஷன் நான் கொடுக்குறேங்க மேம். இப்போ ஏஞ்சல் புரோக்கருக்கே பார்ட்னரா இருக்குன்னு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஆட் வருது. அது ஒண்ணும் இல்லைங்க மேடம், சப் புரோக்கர் எடுத்திருக்கோம். அதுதான் சேனல் எனக்கு அது ஆட் வருது. நானும் உள்ள அப்ளை பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ அதுக்காகவும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இல்ல, அது சேனல் பார்ட்னர்னா நீங்க கெரியர் வந்து ஷேர் புரோக்கிங்ல நீங்க கண்டினியூ பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க அவங்ககிட்ட வந்து சேனல் பார்ட்னர் எடுக்கலாம். ஸோ நீங்க கிளைண்ட்ஸ் லாகின் பண்ணி நீங்க அது மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம வந்து அந்த ஃபீல்டில் நம்ம ப்ரொஃபஷனல் ஆகணும். ஆனதுக்கு அப்புறம் அந்த சேனல் பார்ட்னர் பண்ணலாங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னும் ஒரு 5 பேர் இருக்கோம். கேள்வியை கொஞ்சம் கிறிஸ்பா கேட்கலாம். அதாவது வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கிளாரிட்டி கேட்கணும். வந்து நம்ம டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. 5 பேரும் அடுத்தது வந்து உங்களுக்கு ஆர்வம் சார் கொஞ்சம் உங்களோட கேள்வி கேள்வி. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். ஆக்சுவலாக இப்போ SIP சொல்லியிருந்தீங்களே சார், SIPக்கு வந்து நான் இப்போ பிஸ்னஸில் இருக்கேன், ரெகுலராக ஒரு இன்கம் இருக்காது. சம் மந்த்ஸ் ஒரு 5,000 10,000 கூட எக்ஸஸாக வரும். அதை போல் அந்த டைத்தில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எதனா பிளான் இருக்குமா சார்? இல்ல, SIPன்னு போட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நீங்க அப்பப்போ வருது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வைஸ்ல வந்து அதை அஃபெக்ட் பண்ணும்.
நீங்க டைரக்டாவே ஓகே அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணிக்கலாம். ஃபார் இப்போ எனக்கு 10,000 வருது அப்படின்னா 10,000 வந்து டைரக்டா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல போட்டுக்கலாம். அது கூட அப்புறம் பண்ண நெக்ஸ்ட் முடியுமா? எப்போ வருதோ பண்ணலாம் தாராளமா பண்ணலாங்க. எஸ்ஐபிங்கிறது உங்களுக்கு இசிஎஸ் மாதிரிங்க, மந்த் ஆன் மந்த் அது டெபிட் ஆயிக்கும். நீங்க ஓகே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். எப்பப்போ அமௌண்ட் கிடைக்குதோ அப்ப பண்ணலாம். எப்பப்போ அமௌண்ட் கிடைக்குதோ லிக்விட் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்க அதுல வச்சுட்டு அதுல வந்து ஒரு 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 மினிமம் ஒரு ரிட்டர்ன்ஸ் வருங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வருங்க லிக்விட் ஃபண்ட்ஸ்ல. அதுல ஓகே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுதோ அந்த டைம் அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாங்க. பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து மணிகண்டேஸ்வரன், நீங்க உங்களோட டவுட்டை கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார் சொல்லுங்க. நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 20 லேக்ஸ் ஓடி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சரிங்க. என்னோட இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சைடு வந்து ஒரு 15-20 டேஸ் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் எங்களோட பிஸ்னஸ் பொறுத்தளவு. பட் நான் வந்து ஒரு லிமிட்டட் ஒரு 20 லேக்ஸ்க்கான ஸ்டாக்கும் என்னோட கம்பெனியில் வைக்கணும். ஸோ இப்போ என்னோட சரிங்க. ஓடி வந்து நான் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு 7 இயர்ஸாக வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. என்னன்னா என்னோட ஓடிக்கு மட்டும் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ சரிங்க. நார்மலா ஒரு ஹவுசிங் லோன் பே பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் ரெண்டும் சேர்ந்து வரும். பட் இந்த ஓடியை பொறுத்தளவு என்னோட ஓடிஎம்மும் 20 லேக்ஸ் அப்படியே தான் இருக்குது. பட் ஒரு 7 இயர்ஸா நான் அதுக்கு பே பண்ண இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 10 லேக்ஸ் நெருக்கி வந்து வந்துருச்சு. பட் ஸ்டில் என்னோட அந்த ஓடியோட பிரின்சிபல் அப்படியே தான் இருக்கு. நான் சரிங்க சார். மேக்ஸிமம் இதை க்ளோஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ல இது கொஞ்சம் கூட முடியவே மாட்டேங்குது சார். ஸோ இதை க்ளோஸ் பண்றதுக்கு வேற என்ன மாதிரி ஆப்ஷன் பண்ணலாம் சார்? இது நீங்க க்ளோஸ் பண்ணலாம்னா இப்போ உங்களுக்கு மந்த்லி ஒரு இன்கம் எவ்வளவு பிளான் பண்ண முடியுங்க சார் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா? சார் மேக்ஸிமம் ஒரு 20-25,000 வந்து நல்லா பிளான் பண்ண முடியும். நீங்க வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல போடலாங்க சார், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம். ஓகே. அது நான் உங்களுக்கு வேணா நான் நோட் பண்ணிக்கிறேன் உங்க நேம் அண்ட் கான்டாக்ட். அது நான் ஒரு ஒர்க் ஷீட் பண்ணி கொடுக்குறேன் சார், எவ்வளவு பண்ணா எவ்வளவு நாள்ல பண்ண முடியும் அப்படின்ட்டு. உங்களுக்கு 12 to 15% ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கொடுக்கலாங்க. ஓகே ஓகே. பட் இது என்னன்னா இப்போ நீங்க இது ட்ரேடிங்ல போட்டு அதுல வர இன்கம் வச்சு பண்ணலாங்க. பட் அது எகெயின் அட்வைசபிள் இல்லைங்க. ஒரு ஒரு ஆல்ரெடி ஒரு ரிஸ்க்ல இருக்கிறோம், ஐ மீன் ஒரு டெப்டை கிளியர் பண்றதுக்கு இன்னொரு டெப்ட் எடுத்தோ இல்லை வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கிற ப்ராடக்ட்ல போடுறது வந்து அட்வைசபிள் கிடையாதுங்க. அது சக்சஸ் ரேஷியோ வந்து ரொம்ப குறைவா இருக்காது. நிறைய இருக்குங்க ட்ரேடிங்ல வந்து ஃபாஸ்ட் ட்ரேடிங் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுத்து பண்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. பட் அது என்னன்னா சக்சஸ் ரேஷியோ வந்து ஒரு டெப்ட் கிளியர் பண்றதுக்கு இன்னொரு டெப்டோ இல்ல ரிஸ்கி ரிட்டர்ன் ப்ராடக்ட் போனோம்னா அது சிரமங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த 25,000க்கு வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ல ஐ மீன் என்ன மாதிரி கிளாசிஃபைடு ஃபண்ட்ஸ்ல போட்டா ரிட்டர்ன்ஸ் வருங்கிறது வேணா ஐ கேன் ஏபிள் டு கிவ் யூ. ஓகே ஓகே. தேங்க்யூ பிரதர். அடுத்து சர்மிளா சார், உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் உங்களோட செக்ஷன் இன்னைக்கு ரொம்பவே இன்சைட்ஃபுல்லா இருந்ததுங்க. எப்படி வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எப்படி நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியா இன்வெஸ்ட் பண்றதுங்கிற மாதிரி ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ உமன் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான சேலரி இருக்காது, அப்படி ஒர்க் பண்றவங்களும் இருப்பாங்க, பிசினஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்படி அவங்க அடையிறது, அப்புறம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது முக்கியம் சார்? இதுல ஏதாவது வேற இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குங்களா? மேடம், நீங்க ஒரு ரெகுலர் இன்கம் இல்ல, பட் வந்து லாங் டேர்ம் பிளான் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்குங்க ரிட்டர்ன்ஸ் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னாங்க, எம்ஆர்எஃப் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? டயர் எம்ஆர்எஃப் டயர் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து 2009ல வந்து ஆல்மோஸ்ட் 10,000 rupees இருந்துச்சுங்க. ஓகே. ஒரு பீரியட்ல வந்து அப்ப நாங்க வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ண டைம். ஸோ ஒரு ஷேர் வந்து 10,000 rupees கொடுத்து வாங்குறதா? நான் எதுக்கு சொல்றேன்னா மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றேங்க. ஷேர் மார்க்கெட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றேங்க. ஸோ ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 rupees இருந்துச்சுங்க. ஸோ நாங்களே வந்து கிளைண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, இது ஒரு ஷேர் வந்து 10,000 rupees கொடுத்து வாங்குறதா? வேண்டாங்க சார், வேற ஏதோ கம்மியா இருக்கிற ஷேரை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஓவர் த பீரியட் வந்து அது 50,000 போச்சுங்க ஒரு ஷேருங்க.
அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 1 lakh போச்சுங்க. ஸோ 1 lakh போனப்ப கண்டிப்பா ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க ஷேர் மார்க்கெட்ல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 100 ஷேர் வச்சிருக்கீங்க, அதோட ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 1000 rupees அப்படின்னா, அது வந்து எல்லாரும் 1000 rupees கொடுத்து வாங்க முடியாது, நிறைய பேர் அதை அவாய்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ 1000 rupees இருக்கிற ஷேர் வந்து ஓவர் பீரியட் வந்து 100 rupees மாறிடும். பட் உங்களுக்கு நீங்க வச்சிருக்கிற குவான்டிட்டி வந்து 10 times இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு வேல்யூ அப்படியே தான் இருக்கும், பட் பிரைஸ் ரெடியூஸ் ஆயிரும். ஓவர் பீரியட் வந்து 1 lakh டச் ஆச்சுங்க எம்ஆர்எஃப். அப்போ 1 lakh கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறதா கண்டிப்பா ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மித்து இருந்துச்சுங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, அது அங்கிருந்து 1.5 lakhs போயிருச்சுங்க பர் ஷேர். இஃப் ஐ எம் நாட் ராங், இப்போ இன்னைக்கு என்ன பிரைஸ் இருக்கு, நேற்று என்ன பிரைஸ் க்ளோஸ் ஆயிருக்குன்னா 1.34 போயிருக்குங்க. ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ ஷேர் மார்க்கெட்ல மட்டும்தான் ரியல் எஸ்டேட் கண்டிப்பா இருக்கும், பட் அதை தாண்டி ஷேர் மார்க்கெட்ல மட்டும்தான் ஒரு 10x 20x வந்து உங்களுக்கு growth இருக்கும். அதனால நான் மேடம் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் சின்னதா வருதோ அதை வந்து நீங்க மார்க்கெட்ல ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படி நீங்க வாங்கி வைக்கலாம். ஒரு 5-10 இயர்ஸுங்கும் போது அந்த ஃபண்ட் வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மினிமம் 5 to 10x growth ஆகக்கூடிய பாசிபிலிட்டி வந்து ஷேர் மார்க்கெட்ல தான் இருக்கு. மேடம் லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார் இருக்குங்க. இப்போ நீங்க ஒரு ரெகுலர் இன்கம் இல்லைன்னா எப்பப்போ உங்களுக்கு இன்கம் வருதோ அதை வந்து நீங்க மார்க்கெட்ல ஒரு ஷேரை வாங்கி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் ஸ்டேட் பேங்க்னு ஒரு ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு ஒரு 500 rupees இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்தியாவே இல்லாம போனா மட்டும்தான் அந்த பேங்க் வந்து ஜீரோ ஆகுங்க. ஓகே. ஸோ நீங்க ஸ்டேட் பேங்கோட ஷேரை மட்டுமே நீங்க வந்து எப்பப்போ அமௌண்ட் கிடைக்குதோ நீங்க வாங்கி வச்சீங்கன்னா ஒரு 10 years பீரியட்ல மினிமம் உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 to 10x இருக்கும். சார் நீங்க அப்பப்போ இப்போ வாங்கி வந்து வைக்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? அது எப்பப்போ இப்போ பணம் வந்து நான் இப்போ கிடைக்குதோ சொல்லுங்க. ஓகே அதான் எப்பப்போ இருக்கோ அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கணுங்களா? இடையில கேப் ஆமாங்க, விட்டாலும் எப்பப்போ ஒன்றும் உங்களுக்கு இஷ்யூ அமௌண்ட் இல்லை. கிடைக்குதோ நீங்க கண்ணை மூடிட்டு ஸ்டேட் பேங்க் ஷேர்ஸ் மட்டும் எப்பப்போ உங்களுக்கு ஃபண்ட் இருக்கோ நீங்க அது என்ன ஹைல இருக்கா லோல இருக்கான்னு பார்க்காதீங்க. ஓகே. ஸோ இது என்னன்னா, இது விஷன் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கணுங்க. ஒரு 10 years நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறீங்க, ரெகுலர் இன்கம் இல்லைன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகுங்க. எப்பப்போ அமௌண்ட் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்க வந்து ஸ்டேட் பேங்க் மட்டும் வாங்கி வைங்க. ஸ்டேட் பேங்க்குங்கிறது இல்லைங்க, நிறைய கன்சர்ன்ஸ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற growth இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இருக்குங்க. நீங்க ஒன்றும் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர் பீப்புளுக்கு தெரியும் கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுங்க. அதோட ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 rupees இருந்துச்சுங்க. ரொம்ப நாளா அந்த ரேட்ல இருந்துச்சுங்க. ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்ல என்னென்னமோ கம்பெனிஸ்ல நம்மள நார்த்ல இருக்கு, இல்ல வந்து சவுத் ஈஸ்ட்ல இருக்கு. கம்பெனி பேர் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஐ மீன் கம்பெனி பேர் மட்டும் தான் தெரியும், அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது, அவங்க நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்னன்னு தெரியாது. பட் ஸ்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் நம்ம கோயம்புத்தூர்ல நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்கிற கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து 340 rupees இருந்துச்சுங்க. ஸோ அது யாருமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 yearsல வந்துங்க நல்ல growthங்க. 5400 rupees இருக்குங்க ஒரு ஷேரு. ஸோ நீங்க ஸ்டேட் பேங்க் இன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ, உங்களுக்கு எப்பப்போ அமௌண்ட் கிடைக்குதோ, சே ஒரு 1000 rupees 2000 rupees ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க அதை மட்டும் அக்குமுலேட் பண்ணிட்டு இருங்க. ஒரு ஓவர் பீரியட் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரெகுலரா மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எப்போ வாங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எவ்வளவு நாள் நம்ம இந்த 4 விஷயம் இருக்குங்க. எப்போ வாங்கணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எவ்வளவு நாள் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். என்னோட ரிஸ்க் எங்க வந்தா நான் வெளியில எக்ஸிட் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 rupeesக்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க, உங்களோட ரிஸ்க் வந்து எவ்வளவு, அதுல ஒரு 20 rupees அது இறங்குச்சுன்னா அதுல இருந்து எக்ஸிட் ஆயிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியணும். உங்களோட டார்கெட் என்னங்கிறது தெரியணும். ஸோ இந்த 4 விஷயம், எப்போ வாங்கணும்,
எவ்வளவு நாளைக்கு நம்ம ஹோல்டு பண்ணணும், என்ன நம்மளுக்கு ரிஸ்க், என்ன டார்கெட், இந்த 4 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. சார் ரவிச்சந்திரன், அடுத்த உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். ரவிச்சந்திரன் இருக்கீங்களா? இருக்குங்க. வணக்கங்க. குட் மார்னிங் டு ஆல். எனக்கு ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வேணுங்க சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்சூரன்ஸ்ல இருந்தேன் அட்வைசரா, சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh பே பண்றோம்னா ஒரு 30% கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க உங்களோட பிரீமியத்துல குறைச்சு கட்டிக்கலாம். இது வந்து ஒரு 10 years கட்டினோடனே நமக்கு வந்து பே பேக், அது ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் இருக்கு அதுல. ஸோ இது வந்து நான் ஒரு இதுக்கு சஜஸ்ட் பண்றப்போ, ஒருத்தர் இதே இன்சூரன்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவர் 1 lakh ரெடி ஆனாரு, ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு, இந்த பிளான் வந்து எனக்கு அவ்வளவு ஒர்த் இல்லப்பா, இது வந்து 4 கோடி ரூபா எனக்கு நஷ்டம் தான் வருது அப்படின்னாரு. ஆக்சுவலா அவர் ஒர்க் அவுட் பண்ண மெத்தட் எனக்கு புரியல. அது எப்படி எனக்கு தெரியல. அதுதான் ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், இப்போ நான் வந்து ஐம் நாட் அகைன்ஸ்ட் இன்சூரன்ஸுங்க. பட் இன்சூரன்ஸ்னா அது வந்து நம்மளை இன்சூர் பண்ணணும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்டா இருக்கக்கூடாதுங்க என்னை பொறுத்தளவுக்கு. இல்லைங்க, இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓவர் பீரியட், இப்போ ஒரு பெரிய ஒரு பேங்கிங் சேனல்ல இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நீங்க இயர்லி 1 lakh இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபார் 10 years. ஸோ 1 year கூலிங் பீரியட். ஓகே. ஸோ 12th இயர்ல இருந்து உங்களுக்கு 25 yearsக்கு they are giving 1 lakh. ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 10 lakhs வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. 11th year கூலிங் பீரியட். 12th இயர்ல இருந்து அப் டு 25 yearsக்கு வந்து உங்களுக்கு 1 lakh கிடைக்கும். ஸோ இதை நீங்க சிஏஜிஆர் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5% தான் ஒர்க் அவுட் ஆகும் சார். ஓ, சோ as per IRDA norms இந்த 6 to 8க்குள்ள தான் வரும். ஆமாங்க சார். பட் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா போஸ்ட் இன்ஃப்ளேஷன் எல்லாம் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓவர் 25 yearsங்கும் போது உங்களுக்கு பிலோ 4.5 தான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வருங்க. பட் இப்ப கரண்டா நம்மளுக்கு எவ்வளவு 6.5 இருக்கு இல்லைங்களா எப்படில? ஆமா. சோ அதை விட கம்மியா தான் வருதுங்க. ஓ, ஆனா நெக்ஸ்ட் 25 years இது ஒரு ஹேக்கிங் ஆக்சுவலி. பட் நெக்ஸ்ட் 25 years பாத்தீங்கன்னா இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 கூட இருக்கலாங்க. இப்போ எப்படி யூஎஸ்ல இருக்கோ அந்த மாதிரி 2 கூட இருக்கலாம். அப்ப அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும். பட் இந்த சினாரியோக்கு பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு மித் செல்லிங் தான் அது. அது அட்வைஸ் இல்லைங்க சார். மைட் பி அவரு அதுதான் சொல்லியிருப்பாருங்க, இந்த கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. நம்ம ஒரு ராங்கா சஜஸ்ட் பண்றோமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வந்து இல்ல சார் நீங்க ராங்கா சஜஸ்ட் பண்ணல. இந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் 25 yearsல வந்து நம்ம இந்தியா வந்து 1% கூட இருக்கலாம் ரிட்டர்ன்ஸ்ங்க. ஐ மீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1% கூட இருக்கலாம் லைக் யூஎஸ்ங்க. நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆயிருவோம், பெரிய வல்லரசு ஐட்டம்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட வந்திருக்கலாம். அன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். பட் இந்த சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா அது அட்வைசபிள் இல்லைங்க. அதுக்கு ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. இதுலயே நீங்க 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 30% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்ப அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இன்சூரன்ஸ்ல. 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் அடுத்த இயர் வந்து நீங்க பிரீமியம் வந்து பே பண்றது 30,000 கம்மியா பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு. அது கூட ஒர்த்து தான். என்ன ரீசன்னா the money present value of money தான். உங்களுக்கு அன்னைக்கு நம்ம வந்து 2 rupeesல வந்து டீ சாப்பிட்டு இருந்தோம், இன்னைக்கு 10 rupeesல சாப்பிடுறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு, மணி வேல்யூ அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ப்ராடக்டோட வேல்யூ தான் அதிகமா இருக்கு. அன்னைக்கு நம்மளுக்கு 2 rupees கிடைச்ச டீ வந்து இன்னைக்கு நம்ம 10 rupees கொடுத்தாதான் கிடைக்குது. ஸோ மணி வேல்யூ கம்மியா இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு 25 years கழிச்சு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற ரிட்டர்ன்ஸ் தான் பெஸ்ட்டுங்க. அது ஒரு 10 rupees கம்மியா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ரிட்டர்ன்ஸ் தான் பெஸ்ட். சோ ஓகே, அந்த ப்ராடக்ட் அவர் சொன்ன மாதிரி அவருக்கு லாஸ்ங்கிறது அது உண்மைதாங்க, அது லாஸ் தான்.
ம். அதான் அவர் ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்லிட்டப்ப நான் இதுக்கு பதில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டேன்னா எஸ்ஐபியோ அந்த மாதிரி கான்செப்ட்ல நான் போறப்ப எனக்கு அதுவே பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ டெஃபினட்டா பெட்டரா இருக்கும் சார். டெஃபினட்டா பெட்டரா இருக்குங்க. ஸோ என்னன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்ல இது ஒரு ப்ராடக்டா பண்ணலாங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா பிச் பண்ணலாமே தவிர மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டா இது பண்ணோம்னா இதுல ரிஸ்க் இருக்குங்க. ரிஸ்க் இன் த சென்ஸ் ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். ரிட்டர்ன்ஸ் கம்மியா நாட் இருக்கும். கம்பைனிங் த ப்ராடக்ட். அதை விட பெட்டர் அதான். ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இண்டஸ்ட்ரியில. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். மணிகண்டன் நடேசன் உங்களோட கேள்வி கேட்கலாம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். நான் சென்னையிலேருந்து கனெக்ட் ஆயிருக்கேங்க. ஹலோ சார், கேட்குதுங்களா? வணக்கங்க சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ ஒரு ஜனவரி மாதம் நான் ஒரு லோன் ஒன்று போட்டேன் சார். அது ஒரு 34 lakhs போட்டேன். 20 months போட்டிருக்காங்க. அது எப்படி ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50 lakhs கிட்ட அது போயிட்டுது இன்ட்ரெஸ்ட் மட்டுமே. சரிங்க. அது எப்படி க்ளோஸ் பண்ணணும்? அதுக்கு ஒரு ஆப்ஷன் நீங்கள் எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தீங்க சார். அது ஒன்று. இல்ல சார், என்னன்னா இப்ப நீங்க இஎம்ஐ பே பண்றீங்க இல்லையா? ஆமாம் சார். அதுல ஒரு மினிமம் ஒரு 10%ங்க. அவர் நண்பர் ஓகேங்க. சசிகுமார் வந்து இதைத்தான் 2009-10 பண்ணாருங்க. என்ன நீங்க சரி வந்து இஎம்ஐ பே பண்றீங்களோ அதுல ஒரு 10% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க. ஓகே சார். மினிமம். அது பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இப்ப நீங்க பிரின்சிபல் பே பண்றீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட்ல மேஜர் அமௌண்ட்டை வந்து அது ரெடியூஸ் பண்ணுங்க. சரிங்க சார். ஸோ இப்போ நீங்க இப்போ அந்த எஸ்ஐபி லோன் வந்து சொல்லுங்க சாரி சார், சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்க. அதான் இப்போ நீங்க இஎம்ஐ பே பண்றீங்க இல்லையா? ஆமாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 பே பண்றீங்கன்னா நீங்க அந்த இஎம்ஐ வந்து 12,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஓகே 2,000 சார். வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஃபண்டுமே போக வேண்டாங்க. ஈக்விட்டி ஃபண்ட் எந்த ஃபண்டா இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க எங்க பேங்க்ல உங்களுக்கு லோன் இருக்கோ அதே பேங்க்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். அவங்க சார் கிட்டவே ஆக்சுவலி ஒரு என்னன்னா 2,000 கமிட்மெண்ட் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு டென்யூர் எவ்வளவு சார்? லோன் டென்யூர் சார் லோன் டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 வருது சார். 50,000 கிட்ட வருது, நியர்பை 49 சம்திங் ஏதோ வருது சார். 20 சரிங்க years போட்டாங்க சார். அது ஆக்சுவலி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அந்த ட்ரூ ஹோம்ஸ்னு ஒரு ஃபைனான்ஸ் சார். அது அதில் தான் போய் மாட்டிக்கிறேன் தெரியாம போயிட்டு. சார். நீங்க முடிஞ்ச அளவுக்குங்க சார். இப்போ எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க சார் போட்டு? 3 months தான் சார் ஆச்சு ஆக்சுவலா. 3 months ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரீ க்ளோசர் எல்லாம் இருக்குங்க சார். நீங்க வந்து நீங்க டேக் ஓவர் பண்ணா வேற பேங்க் டேக் ஓவர் பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து லாஸ் தான் வருங்க. நீங்க இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சார். 50,000ங்கிற சரிங்க சார். இஎம்ஐ வந்து கூட ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே 1 year கழிச்சதுன்னா டேக் ஓவர் வருவாங்க சார். நல்ல சரிங்க சார். கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா பண்ணுங்க. ஏன்னா இது நீங்க இந்த 20 years பே பண்ணீங்கன்னா நீங்க எடுத்த அமௌண்ட்டை விட ஆல்மோஸ்ட் 2.5%, 2.5x அதிகமா பே பண்ற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா புரியுது ஆமாங்க சார். அப்புறம் இன்னொரு கேள்விங்க, நீங்க அந்த ஷேர் மார்க்கெட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். எஸ்ஐபி பத்தி எதுவுமே தெரியாது. இந்த ஷேர் மார்க்கெட் வந்து சின்ன சின்ன ஷேர் வாங்கி வைக்க சொல்றீங்களா சார்? அது எப்படி ஸ்டார்ட் ஆமா பண்றது? அது அதை அதாங்க சார், பத்தி எதை கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் சார். தெரிஞ்ச கம்பெனிங்க உங்களுக்கு என்னென்ன நீங்க லிஸ்ட் பண்ணி பாருங்க. ஸ்டேட் பேங்க் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஐசிஐசி தெரியும், ஆக்சிஸ் தெரியும், சரி. டாடா ஸ்டீல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செயில் இல்ல தெரிஞ்சிருக்கும். சார், அந்த மாதிரி நோன் இந்த கம்பெனிஸா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு சார். அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது பத்தி எனக்கு அதை பத்தி தெரியலைங்க. ஆக்சுவலா நான் ஸ்டாக் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஷேர்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய எய்ம் பண்ணிருக்காங்க, லாஸ் பண்ணிருக்காங்க, நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அதை பயந்துட்டு அதை நான் போகவே மாட்டேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மைண்ட்ல தோணுச்சு, சரி ஏதோ ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்குமே லைஃப்ல, எத்தனை இப்ப நாளைக்கு நீங்க இப்படியே என்ன இருக்கும்னு ஒரு பிசினஸ்ங்க சார்? என்ன பிசினஸ்ங்க சார்? இரும்பு ஸ்கிராப் இருக்குல்ல சார். ஓ சரிங்க சார். நீங்க ஸ்டீல் ரிலேட்டடா இருக்கிற கம்பெனிஸ் என்னென்னு பாருங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுங்க, டாடா ஸ்டீலுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட ஃபீல்டுல இருக்கிற கம்பெனிஸ்ல சின்ன சின்ன அமௌண்ட்டா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு ஓகே வந்து சார். உங்களுக்கு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுங்க சார். அதான் பேசுங்க. அது ஆக்சுவலி எங்க சார் நம்ம பேங்க்ல பேங்க்லயே பண்ணணுங்களா? பண்ணலாம், பேங்க்லயே பண்ணிக்கலாம். பேங்க்லயே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3-in-1 அக்கௌண்ட் ஓகே இருக்கும். ஸோ ஆக்சுவலி உங்க இப்போ நான் பிசினஸ்க்கும் தனியார் யூஸ் பேங்க் பண்ணிக்கலாம், நீங்க அந்த ஃபண்ட்ஸ் அதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் பண்ணிக்கலாம்.
சரிங்க சார். இப்போ நான் தனியார் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி தான் வச்சிருக்கேங்க. இப்போ அந்த மாதிரி பேங்க்ல ஏதாவது ஓப்பன் பண்ணுவாங்களா சார்? ஹெச்டிஎஃப்சிலேயே உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்குங்க சார். ஓகே 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 சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸ்டார்ட் பண்ணுங்க சார், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மார்க்கெட் நல்லா இருக்கும். சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். நான் உங்கள் கிளாஸ் தேங்க்யூ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக அட்டன் பண்ணி முடியலைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் கிளாஸ். ப்ளஷர் இஸ் மைண்ட். தேங்க்யூங்க. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சசிகலா மேம், நீங்க திருப்பி லைஸ் பண்ணிருக்கீங்க. அவங்களோட கேள்வி கடைசியா அவங்களோட முடிச்சுக்கலாம். சார் இப்ப சசிகலா மேம். சார் இப்ப எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப நான் 25 இயர்ஸ் போட்டிருக்கேன். இப்ப நான் நடுவுல வித்ட்ரா பண்ணலாமா இது எஸ்ஐபிய? மேம், எஸ்ஐபி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது வந்து ஓப்பன் எண்டட் தான். நீங்க எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க வந்து அது பண்ணலாம். அன்லஸ் அன்டில் அது வந்து சில ஃபண்ட்ஸ் வந்து லாக்இன் பீரியட் இருக்குங்க. ஓகே. இப்போ நீங்க டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும். ஓகே சார். ஸோ நான் இஃப் ஐம் நாட் ராங், நீங்க போட்டிருக்க இடிஎஃப் வந்து லாக்இன் கிடையாதுங்க. நீங்க எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் அது வந்து எஸ்ஐபியில் இருக்கிற ஒரு பெரிய பாத் ஹோல் பார்த்தீங்கன்னா இந்த வித்ட்ராயல் ஆப்ஷன் தாங்க. நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 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 லாங் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். வேற ஏதாச்சும் கமிட்மெண்ட்னால நம்ம வந்து அதை வித்ட்ரா பண்ணிடுவோம். ஸோ இந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% இந்த மாதிரி நடக்குங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் லாக்இன் பீரியட் இருக்க ஃபண்ட்ஸ் போட்டோம்னா இனிமே சேஃப்ங்க. இல்ல சார், இப்ப நம்ம நான் கோல் எடுக்க அச்சீவ் போறதுல ஆகும். ஓகே, நான் இப்ப எடுக்க போறதுல இன் கேஸ் எனக்கு இப்ப பாப்பா எனக்கு வந்து 35 இயர்ஸ் ஆகுது. பாப்பா வந்து 10 ஆயிடுச்சு. இன்னும் 15 இயர்ஸ் நான் அவ படிக்க இப்ப முடிச்சிடுச்சு. அடுத்தது நான் ஹையர் எஜுகேஷன் போகும்போது அதை எடுக்க முடியுமான்றதான் கேள்வி. தாராளமா எடுக்கலாங்க மேம். அது லாக்இன் பீரியட் இல்லைங்க, எப்ப வேணாலும் எடுக்கலாம் நீங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், என்னோட கடைசி கேள்வி, இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். அதை பற்றி உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, ஏன்னா வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன்ஸ் வருது, பட் அது டேக்ஸாகவே நிறைய பேர் பே பண்ணுறோம் நம்ம. அதில் வந்து எனக்கு இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கனால பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாகுது. ஸோ அதை பற்றி உங்களோட வியூ சொன்னீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குங்கிறது. இல்ல, உங்களுக்கு கேபிட்டல் கெயின் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு 20% நினைக்கிறேங்க, இஃப் ஐம் நாட் ராங். லாங் டேர்ம் வந்து 12.5%. ஜஸ்ட் அ செகண்ட். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துங்க உங்களுக்கு வந்து 20%ங்க. ஸோ ஒரு 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 ஸ்டாக் வாங்கி நீங்க 12 மந்த்ஸ்க்குள்ள செல் பண்ணீங்கன்னா அதுல வர்ற ப்ராஃபிட்ல உங்களுக்கு வந்து 20% நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். இதே லாங் டேர்ம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 12.5% பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 லேக் இனிஷியல் 1 லேக் ப்ராஃபிட்டுக்கு எந்த டாக்ஸ் இல்லைங்க. ஆஃப்டர் 1 லேக்கு அப்புறம் என்ன ப்ராஃபிட் வருதோ அதுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அது மேண்டேட்ரிங்க, அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதான் அது ஒரு ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்ம திங்க் பண்றது என்னன்னா, நான் போட்ட உடனே வர ரிட்டர்ன் அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுல வந்து இந்த ஷார்ட் டேர்ம் வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணா பே பண்ணுமே அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்காக தான் சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ பிரதர், உங்களோட கிளாரிட்டி வந்து ரொம்ப தெளிவா இருந்தது. அதாவது வந்து நம்ம ஸ்டாக்ஸ்ல இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பேசிக்ஸ் நிறைய பேர் தெரியாம இருந்தது வந்து நீங்க வந்து இந்த ஒரு பக்கா கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. நீங்க வெல்த் கிளப் மெம்பர்ஸ் சார்பாக உங்களுக்கு எங்களோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட நம்பரை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க எங்களோட மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு, அதாவது நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது வந்து நீங்க ஏன்னா நீங்க வந்து எப்பனாலும் கேள்வி கேளுங்க, ப்ளஸ் வந்து என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாங்க ஒரு பெரிய புரிதலை வந்து கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நீங்க தெளிவு கொடுத்தீங்கன்னா நானே என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரங்கிற மாதிரியான மைண்ட் செட் தான் நிறைய பேர் பேசுவாங்க. பட் உங்களோட புரிதல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிராட் மைண்டை கொடுத்துருக்கு. இன்னைக்கு என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாதாங்க நீங்க, ஆனா என்கிட்ட தெளிவு எடுத்துக்கங்கிற, அதாவது நம்ம செகண்ட் தாட் ஏதாவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்ட் தானே, என்கிட்ட கிளாரிட்டி கூட எடுத்துக்கங்கிற மாதிரியான உங்களோட புரிதல் வந்து எங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கு பிரதர். ஸோ உங்க நம்பர் சொன்னீங்கன்னா நம்ம வந்து சாட் பாக்ஸ்ல உங்க நம்பர் டைப் பண்ணுங்க, நம்மளோட மெம்பர்ஸ் வந்து ஏதாவது தேவைன்னா அவங்க வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையா போச்சு செஷன். உங்களோட நம்பர் மட்டும் கொஞ்சம் சாட் பாக்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா பீப்புளாக இருக்கும். நான் கண்டிப்பா ஷேர் பண்றேங்க. ஸோ இப்போ நம்ம செஷனோட எண்டிங்ல இருக்கோம். ஸோ இதுல வந்து எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுலயும் உங்களுக்கு வந்து அதுலயும் ஒரு சுயநலம் இருக்குங்க. என்னன்னா என்னோட விஷன் வந்து எங்களுக்கு
எனக்கும் நண்பருக்கும் 2016-17 இருந்தே இந்த விஷன் இருக்குங்க. இதை நம்ம டிரைவ் பண்ணோம். ஒன்ஸ் இந்த விஷன் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைஃப்ல வந்து பாசிட்டிவிட்டி நடந்துச்சுங்க. ஸோ என்னன்னா என்னோட விஷன் வந்து வருஷம் வருஷம் ஆஸ்பயர் டு இன்ஸ்பயர் 1000 இண்டிவிஜுவல்ஸ் டு பிரிங் மோர் ஹாப்பி மணி இன் டு தேர் லைஃப். ஸோ என்ன இதில் அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வெல்த் கிரியேஷன். ஸோ அதுபடி பார்க்கும்போது எனக்கு அது வந்து சுயநலம் தாங்க. என்னை யார் கான்டாக்ட் பண்ணாலும் என் லிஸ்ட்ல ஒருத்தரை நான் டிக் பண்ணிக்குவேன். என்னோட விஷன்ல ஒரு நம்பர் ஆட் ஆகும். ஸோ அதில் எனக்கு சுயநலம் தான். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த வெல்த் கிளப்புக்கும் அவர் என்னை கான்டாக்ட் பண்ண மிஸ்டர் பூபேஷ் அவருக்கும், நண்பர் சசிகுமார் அவர்களுக்கும், ஆல்மோஸ்ட் இந்த செஷன் 1 hour போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 100 மெம்பர்ஸ் இருந்திருக்கீங்க. ஸோ அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல மார்க்கெட்லயும் சரி லைஃப்லயும் சரி அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இந்த நொடியில நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். உங்க ஞான சஞ்சீவனத்தோட குருகுலத்தோட வாழ்க வளமுடன் வாழ்க விழிப்புடன் சொல்ற மாதிரி அவேர்னஸ் முக்கியம். அதுலயும் செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அவேர்னஸ். நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். அது எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த தருணத்தில் நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவர் நம்பரை வந்து நம்ம குரூப்ல வந்து நான் ஷேர் பண்றேன். அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு ஷேர் பண்றேன். ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஏன்னா வந்து கேள்வி கேட்டு அவங்க பேஸ் பண்ணி அவங்க கொடுத்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஸோ வந்து நம்ம சிமிலராக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது வந்து நம்ம நிறைய பேர் வந்து போடணும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி யோசிக்கிறோம். அதை நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பிரதர் சொன்னது. ஸோ அதை நம்ம வந்து இந்த டைம்ல வந்து நம்ம ஆக்ஷன் எடுத்து நம்மளோட வெல்த் கிளப் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து எக்ஸாக்டாக எடுத்துட்டு போகலாம். மேலும் மேலும் இந்த வெல்த் கிளப் மெம்பர்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வெல்த்துடன். க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றிங்க ஐயா. அருமையான வாய்ப்பு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்பட. நன்றிங்க ஐயா.